என்ன ஊர் இது? இந்த ஊரு. சொல்லுங்க. இந்த ஊரு. யோ பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்லனா ஓனா பிடிச்சி வேட்டி உள்ள விட்டுருவேன். போய தம்பி, அந்த ஊருக்கு போவாத. ஏன் சாமி, என்ன ஊரு? இந்த ஊரு. ஊர் பேரு யார்கிட்ட கேக்குறது? அவ தம்பி ஒரு அவன்கிட்ட கேட்போம். தம்பி தம்பி தம்பி, என்ன ஊருப்பா இது? இந்த ஊருக்கு என்ன வந்தீங்க? ஏன் தம்பி? போக போக உங்களுக்கே தெரியும். ஊரு பேர் என்ன? யோ ஆயோ. புரியல. யோ ஆயோனா. என்னடா ஊர் பேர் வித்தியாசமா இருக்கு? இவனும் வித்தியாசமா இருக்கான். ஒழுங்கா பஸ் பிடிச்சி ஊருக்கு போக வேண்டியதான். தம்பி, இந்த ஊர்ல பஸ் எங்கப்பா வரும்? நேரா போய் லெஃப்ட் போங்க. சரி சரிப்பா, இங்க தானே பஸ் வரும் சொன்னா. பஸ் வருது. அண்ணா அண்ணா, இங்க இங்க இங்க. ஓடிடாடே. போன வர பிடிங்கிட்டானு. கையில காசு இருக்கானே தெரியல. போச்சு, போனு போச்சு, பர்சும் போச்சு, கையில காசு இல்ல. உனக்கு பூரா தண்ணி போன மாதிரி. ஐயோ சாரி, நான் தெரியாம உட்காந்துட்டேன். என்ன வண்டியை தாண்டி போறான்? அப்ப வண்டி இல்லையா? அட்டம் கொப்பம் அவன. ஒருத்தனை அவ்வளவு டென்ஷனா தெரியுங்கடா. சொல்லிட்டோம், வெறி ஆயிடும். செப்பல் எங்க போட்டேன்? ரைட்ரா, எல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. A few minutes later. கையில ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. அண்ணா, டோலக்பூர் தாண்டி எப்ப போறது? பயங்கரமான ஆளா இருப்பாரோ? அண்ணல வலிச்சிரு கேட்டேன். டோலக்பூர் தாண்டி போறதுக்கு வழிதானே கேட்டேன். இது பண்ணிடாதீங்கண்ணே. நேரா போய் லெஃப்ட் போ தம்பி. இதே அளவு போ நோட்ல கிறுக்கு. அதெல்லாம் எனக்கு இதே அளவு தான். பேசாதீங்கடா. லே போடா. பேர் எழுதும்டா. எழுதிக்கோ. ஓட்டி போட்டுரும்டா. ஓவரா பண்றான்ல. இப்ப பாரு. டேய், டான்ஸ்லாம் ஆடாதீங்கடா. ஓவர் டான்ஸும் போட்டுருவேன். பை பை பை. ஏய், சார் வட்டுண்டா. சாத்த சொல்லி உங்களை அடி கிழிச்சே சொல்றேன்டாங்கடா. மத்த சார் வந்துட்டாரா? வாடா சார் வந்துட்டாரா? இருங்கடா, அவங்க கிழிச்சே சொல்றேன்டாங்கடா. சார், இந்த ராஜ்குமார் சார் பேசிட்டே இருக்காங்க சார். டான்ஸ்ல ஆடணும் சார். கிளாஸ்லயே அரட்டை அடிக்கிறாங்க சார். என்னன்னு கேளுங்க சார். சரி சரி, இப்ப உட்காரு, பாடம் நடத்தலாம். சார், லீடர் மாத்தீங்க சார். நான் இனிமே லீடர் இல்ல. ஏப்பாடி, இந்த டோலக்பூர் எப்படியாச்சும் தாண்டி போகணும்டா. தம்பி, அந்த கல்லை மட்டும் தூக்கி மேல போடுப்பா. அண்ணா 3 கல் இருக்குண்ணே. நீ தூக்கி போடுப்பா. அண்ணா வேணா, நான் அடிக்கடி பட்டுற போகுது. நீ விட்டேறா மயிரண்டே. எனக்கு என்ன, போங்க விட்டேறேன் பாருங்க. ஐயோ, உன பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு வேற வயித்த கலக்குதே. அண்ணே, உங்க வீட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? பாத்ரூமா? போய்க்க தம்பி. ஐயோ, இவனா? தம்பி பயப்படாத. நம்ம முன்ன மாதிரி இல்ல. போய் யூஸ் பண்ணிக்க. ஏதோ சொல்றான். இதை எப்படி யூஸ் பண்றது? ஆள்தான் வித்தியாசமா இருக்கான்னு பார்த்தா பாத்ரூம் வித்தியாசமா இருக்கு. இவங்களுக்கு பயந்து பயந்தே கால் வலி வந்துருச்சு. போனு யாரா என் போன் எடுத்தீங்க? ஹாய் காய்ஸ், ஒன்றும் இல்லை, மயிலாடுதுறையில் ஒரு குழந்தைகள் காப்பகம் இருக்குது. மொத்தம் அங்கே 280 குழந்தைங்க. அந்த குழந்தைங்க சாப்பாடு நிறைய பேர் பண்ணுறாங்க. சரி, நம்ம எதனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த 10 ரூபா மாசாபாட்டில் வந்து அவங்க வந்து குழந்தைங்க எல்லாருக்கும் வாங்கி தரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. அதுக்கு நான் மட்டும் ஹெல்ப் பண்ணல, என் கூட சப்போர்ட் பண்ணாங்க நந்தகோபால், நவீன்குமார், ராஜேஷ் கண்ணா, பிரேம்குமார், அப்புறம் லோகேஷ், விஷால். நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணது தான் இது. நாங்கள் நைட்டே எல்லாம் வாங்கி வச்சிட்டோம். இப்போ போய் அந்த கொடுக்குறது தான் பிளான். ஏன்னா எனக்கு பெருசாக யூடியூப்ல ஏர்னிங்ஸ் கிடையாது. இன்னும் நான் எலிஜிபிள் ஆகலை எதுவும். அதனால் நாங்கள் எல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி பண்ணலான்னு ஒரு பிளான், அவ்வளோதான்.
போறாளே நம்மள ஏன் கண்டுக்காம போறா தெரியாதாடியே அவன் பொம்பளையா கிடையாது ஆம்பளையாண்டி அவ ஆமாண்டி அவன் புதுசா கூட இருக்கான் அவரு ஓடி விட்டாங்க சரி சரி நீ போயிட்டு வாக்கா இவன் மட்டும் என்ன ஒழுங்கா குடும்பத்தை பிரிச்சு வடிவ சண்டாளிய பாவிடிவ மாமியாவெல்லாம் அடிச்சு தட்டுவிட்டாவ நாத்தனாலாம் ஓடி விட்டு நீ வேற அடியே ஏக்கா மாட்டிய துணி எடுக்கலையா கூட யாரும் இல்ல இப்ப நம்மளை பத்தி பேச மாட்டா நீ கிளம்பிடலாம் வரக்கா அக்கா வீட்டுல என் புருஷன் தேடுவா நான் போயிட்டு வரேன் கிளம்பிடியாடியே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எனக்கா புருஷன் தேடுவா போயிட்டு வரேன் சரி போயிட்டு வாடி போயிட்டாளா ஐயோ இவனை பத்தி பேசி ஆகணுமே ஐயோ என்ன பண்றது இப்போ ஹலோ என்னக்கா நல்லா இருக்கியா? அடி அவன் விட்டு சாணியா இல்ல ஆமா சரணியா என்ன உன் புருஷனுக்கு ரூட்டு விடுறாடி என்னக்கா சொல்ற உண்மையா? ஆமாண்டி சிரிக்கி மாவா கிழிச்சு போறாங்க இருக்கா போய் போய் கேள்வி அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு ஐயோ திருட்டு பூனை பால் குடிக்குது பாரு திருட்டு பூனை இதான் வேலை ஆண்டி சும்மா சும்மா திருட்டு போன சொல்றீங்க பழி வாங்குவேன் போடா திருட்டு பூனை A few minutes later. ஹை ஆண்டி எங்க வெளில கிளம்புது மியா 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 ஐயோ பூனை வர குறுக்க போயிட்டா தண்ணி குடிச்சிட்டு போவோம் ஏய் மறுபடி குறுக்க போயிட்டா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம் அங்கேயும் பூனை இல்ல இங்கேயும் இல்ல கிளம்பிட வேண்டியதான் ஏய் புரிஞ்சுக்க நான் ஊருக்கு போறேன் சரி போங்க போங்க வரமாட்டேன் ஏய் ஊருக்கு போறேன் சரி சரி போங்க ஐயோ ஐயோ நான் ஊருக்கே போல போகணும் ஐயா இவர்கிட்ட கேம் விளையாட முடியாது பிள்ளையா சரி படுத்துட்டு கொஞ்ச நேரம் வீடியோ பார்ப்போம் A few minutes later. என்னமோ இவர் சின்ன வயசுல போன் பார்க்காத மாரி யோ ஆயோ ஏ செல்லம் தம்பி நீ தூங்கலன்னு தெரியுமா அங்க வர நடிக்காத தம்பி அங்க வர சிரிப்பு வருதுடாலே சிரிப்பு வருதுடா உதடு ஒரு பக்கம் தூக்குது வாய் ஒதுங்குது சிரிப்ப பாருங்கடாடே சிரிக்க அவன் பாடம் கொப்பமா பாப்பா சீக்கிரம் வாப்பா அப்படி கிளம்பு கிளம்பு பாப்பா சீக்கிரம் வாப்பா என்னப்பா வா அவ்வளவுதான் முடிச்சு கிளம்பு வா சீக்கிரம் வா இப்படி கிளம்பு என்னது இது டம்ளரு எனக்கு அது தெரியாதா எதுக்கு இது தண்ணி குடிக்க நீ அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஓடுவ அவன் புழுக்கோன்னு டம்ளர் கொடுப்பானா இன்னைக்கு வா உனக்கு கிடைச்சாஞ்சு வா இன்னைக்கு ஏய் எல்லாரும் பேசி கொடுத்தாச்சுல தம்பி என்னக்கா தெரிஞ்சிட்டு வா என்னக்கா சொல்றீங்க சட்டி தான் போட்டிருக்கேனே தம்பி காமெடி வேணாம் உங்க ஏத்த வீட்டுக்காரி தெரிஞ்சவங்கன்ட்டு அவங்க பிள்ளைக்கு பெரிய தட்டு நாங்க யாரோ தானே என் பிள்ளைக்கு சின்ன டம்ளர் இல்ல அக்கா என்னக்கா லூசு மாதிரி பேசுறியா அவங்க புள்ள முதல்ல வந்தான் பெரிய தட்டு உங்க புள்ள மூணாவதா வந்தான் டம்ளர் தான் கொடுக்க முடியும் தம்பி எல்லாம் தெரிஞ்சிட்டு வா இனிமே என் புள்ள எதுலயும் கலந்துக்க மாட்டான் இந்த அவன் டம்ளர் யோ ஆத்தாடி என்ன சிறப்பா காணும் திருட்டு பசங்களா திருடிட்டாங்களா திருட்டு நாய்ங்களா இருடா நானும் திருடுறேன்டா அப்பாடி யாரும் பார்க்கல ஒரு செருப்பு திருட தெரியலடா உனக்கு ஐயோ 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 பாத்து நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம் மச்சான் நீ சொன்ன இடத்துல சேலரி கம்மியா தான்டா தராங்க
2 வருஷத்துல நான் அவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன்டா வேலையே. இங்க வாப்பா. ஒரு நிமிஷம் இருடா, அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். சொல்லுமா. தம்பி மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கிட்டு வாப்பா. உடம்பு ஒன்றும் சரியில்லை, வயசாயிட்டுலப்பா, அதான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. ஏமா அழுகுற? காசு இல்லைம்மா, நான் பெரியவனாயி நிறைய சம்பாரிச்சு தரேம்மா, அழுவாதம்மா. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. தம்பி, எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டா? முடிச்சிட்டுப்பா. என்ன இலவச நெருப்பா? அப்படின்னா அதான்ப்பா ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயர்லாம் தெரியுமாப்பா? எனக்கு ஃப்ரீ ஃபயர்லாம் தெரியாது, ஆனா என் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். சும்மா கதை விடாதீங்கப்பா. ஓஹோ, 1 வரியா? தோத்துறீங்கப்பா. நான் ஜெயிச்சுட்டா எனக்கு என்ன தர? என்ன வேணும்? மேக்ஸ் டீச்சர் நம்பர் வேணும். அதே நான் ஜெயிச்சிட்டா எனக்கு என்ன தருவீங்க? நீ ஜெயிக்க மாட்டடா. எப்படி சொல்றீங்க? நான் தானே ஸ்கிரிப்ட் எழுதுனேன். வாங்க விளையாடும். A few minutes later. இந்தா எடுத்தாட்டு வாங்கிக்க. ச்சே, போயிடுச்சு. தோத்துட்டியா? மேக்ஸ் டீச்சர் நம்பர் கொடு. பேக் டீச்சர் நம்பர் இல்லப்பா. விளையாடாத தம்பி, நம்பர் குடுறா. நம்பர் இல்லப்பா. இன்றைய முக்கிய செய்திகள். மேக்ஸ் டீச்சர் நம்பரை கேட்டு தொந்தரவு செய்த அப்பாவை சுட்டு கொண்ட மருமகன் அவர். யார் அந்த மரபு நம்பரு? உன் பொண்டாட்டி தான்.